ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ரீசெண்டாக வந்து February 26 டு March 1 வரைக்கும் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற ஆலியாருக்கு போயிருந்தேன். ஆலியாரில் இருக்கிற அறிவு திருக்கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன். காயக்கல்பம் மற்றும் குண்டலினி யோகாவின் பயிற்சிக்காக போயிருந்தேன். அது முடித்து சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன். அதை பற்றி ஷார்ட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லேயும் போட்டிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்புறம் யூடியூப்பில் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. தனியாக எனக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணிலாம் கேட்டிருந்தாங்க. வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ். சரி, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லி வீடியோ போடுவோன்னு பார்த்தா டைமே கிடைக்கல. சரி, இன்றைக்காவது கண்டிப்பாக போட்டுருவோம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ. ரொம்ப நாளாக போகணுன்னு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் போனது தான். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியம்தாங்க. உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் இருந்தாலோ, இல்லை நம்ம யார், மனித பிறவினா என்ன, நம்ம யார், கடவுள்னா யார், கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு தாராளமாக போகலாம். இன்னொன்று என்னென்னா, மனித பிறவி நம்ம அந்த பிறவி எடுத்திருக்கோம், பிறந்திருக்கோம். இந்த பிறவியில் கரெக்டாக நம்ம எதுக்காக வந்தோம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மனுஷ பிறவியாக வாழ்ந்து இருக்கிற வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையை முடிக்கிறது எப்படி, இந்த மாதிரி எல்லாமே கற்றுக்கலாங்க. எப்படி சொல்ல, காயக்கல்பம் அப்படின்னு ஒரு பயிற்சி சொல்லி தருவாங்க. அது வந்து படிச்சிருக்கேன். அது என்னென்னா, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது. அங்கே வந்து சொல்லித்தரும் போதே வந்து சங்கல்பம், அதாவது சத்தியம் வாங்கிடுவாங்க. மனசாட்சிப்படி நம்ம யாருக்கும் இதை சொல்லி கொடுக்கக்கூடாது, ப்ராப்பராக தீட்சை வாங்கி தான் வந்து படிக்கணும். நான் வந்து தீட்சையெல்லாம் வாங்கி சக்ராஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காயக்கல்பம், குண்டலினி யோகா அதெல்லாம் படிச்சிருக்கேன். அடுத்த அகத்தாய்வு பயிற்சி 1க்கும் நான் போகிறேங்க. அதுக்கும் புக் பண்ணிட்டேன். இதில் நிறைய விதமான அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயிற்சிகள் நிறையவே இருக்குது. எல்லாமே முடித்து சர்டிஃபிகேட் வாங்கணும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து நான் முக்கியமாக அங்கே போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் யார், நம்ம எதுக்கு இந்த மனுஷ பிறவி எடுத்தோம், மனித பிறவினா என்ன, எதுக்கு எடுத்தோம், எதுக்கு இந்த பிரபஞ்சம்னா என்ன, கடவுள்னா என்ன, இப்படிங்கிற எனக்கு சந்தேகம் என் மனசில் இருக்குங்க, ஆள் மனசில். அது மாதிரி ரொம்ப ஆர்வம் அதிகம். இந்த வானம்னா என்ன, பூமினா என்ன, உலகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, மனுஷ பிறவினா என்ன, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, இந்த கடவுள்னா யார், எங்கே இருக்கிறாரு, அப்படி அந்த தேடல் அது வந்து எனக்கு வந்து அது ஒரு சின்ன வயசுலேருந்தே இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நிறைய உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நிறைய எனக்கு வந்து சந்தேகங்கள். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி, இது ஏன்னு எனக்கு அந்த தேடல் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. தீராத ஒரு தேடல். அதுதான் காரணம் நாங்கள் போகிறதுக்கு. உண்மையிலே அதுக்கான பலன் கிடைச்சிதா அப்படின்னா கண்டிப்பாங்க. அதுக்கான பதிலும் கிடைச்சிது, பலனும் கிடைச்சிது. ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து அங்கே போனோம் அப்படின்னா, அது படித்தோம் அப்படின்னா, படிச்சுட்டு அது படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். அதாவது நாளைக்கு நான் என்னவாகணும்னு நினைக்கிறேனோ அது என்னால் சாத்தியமாக ஆக்க முடியும். அதாவது என்னை அடைய முடியும், என்னோடய இலக்கை வந்து என்னால் அடைய முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும். அதாவது இது வந்து எப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் அங்கே போகிற அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தோட மகிமையை நீங்கள் உணர்ந்து அந்த சொல்லித்தரதெல்லாம் காதில் வாங்கி மைண்டில் ஏற்றி அதை முழுமையாக நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிங்கன்னா மட்டும்தான். அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு கவனிக்காமல் ஃபோன் பார்த்துட்டு நம்ம கவனம் வேற எங்கேயோ வச்சுட்டு அவங்க சொல்லித்தர எதுவுமே ப்ராப்பராக கவனிக்காமல் செய்யாமல் அலட்சியமாக விட்டாலோ, நீங்கள் உணராமல் இருந்தாலோ அது நடக்காது. அதோட பலனே இல்லை. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அந்த இடத்தோட பலன் என்ன, எதுக்காண்டி நம்ம வந்திருக்கோம், அதையெல்லாம் உணர்ந்து உணர்வு பூர்வமாக தேடலுக்குள்ளே இறங்கி எல்லாத்தையுமே வந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான பலனும் சரி பதிலும் சரி கிடைக்கும். ஏதோ போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போனோமா, இந்த கிளாஸில் கவனிக்கிற மாதிரி பாடம் நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி கவனிக்காமல் இருந்துட்டு ஃபோனெல்லாம் பார்த்துட்டு அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு அங்கே போய். ஆனால் நம்ம அந்த இடத்தோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுபடி உணர்ந்து நம்ம எல்லாத்தையும் நமக்கு தனக்குள்ளே வாங்கி அதை ஃபீல் பண்ணி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி நம்மளே அதை வந்து சாத்தியமாக்கலாம். கண்டிப்பாங்க, உணர்வுபூர்வமாக கண்டிப்பாக சொல்கிறேன். அது 100% உண்மை. நாளைக்கு நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக ஆயிடுவீங்க நீங்கள் நினச்சா. அந்தளவுக்கு பவர் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கெட்டவங்க, அதாவது எதிர்மறை ஆற்றல் உள்ளவங்க, எதிர்மறை எண்ணம் உள்ளவங்க, நமக்கு அவங்களுக்கும் நம்ம கூட அவங்க இருந்தால் நமக்கு நல்லதில்லை அப்படின்னு இருப்பாங்களா, அவங்க எல்லாம் விலகிடுவாங்க. நம்மளை சுற்றி நல்ல மனுஷங்க மட்டுமே இருப்பாங்க.
நமக்கு யார் யார் தேவையில்லையோ அவங்களாம் விலகிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம உணர்ந்து ஃபீல் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. தவம் சொல்லிக் கொடுப்பாங்க, காயக்கல்ப பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க, குண்டலினி யோகா, உடற்பயிற்சி எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கவனமாக கவனித்து நம்மளும் பயிற்சி பண்ணணும், ப்ளஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளுக்கு கோபம் வரும் இல்லையா, சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் மனக்கவலையை கட்டுப்படுத்துறது எப்படி, கவலைப்படாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய அந்த மாதிரி நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளோட ஆசைகள் வந்து சரியா தவறா அப்படிங்கிறது நம்மளே வந்து ஒரு தராசில் வந்து பார்ப்போம் இல்லையா, வச்சு அந்த மாதிரி பார்க்குறது எல்லாமே சொல்லி தருவாங்க. அது மாதிரி நம்மளோட மன அலைகள் எப்படி இருக்குது, எந்தெந்த டைமில் எப்படி இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது, அமைதியாக இருக்கும்போது, கோவப்படும் போது எப்படி இருக்கும், அதுவும் சொல்லி தந்திருக்காங்க. இன்னொன்று முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போகணுன்னாலே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. அப்படி போயிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துக்கு ஒரு வேளை போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் பெற்றவங்க நம்ம புண்ணியம் செஞ்சுருந்தால் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும். இன்னொன்று என்னென்னா, அங்கே போயிட்டு ஏன்னா அதை ஒன்று சுற்றி பார்த்துட்டு இருந்துட்டு வந்துடக்கூடாது. அது எதுக்கு போனோமோ அதை முழுசாக உணர்ந்து அதை அனுபவித்து ஃபீல் பண்ணி அந்த பலனை நம்ம அடையணும். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அலட்சியமாக விட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு. அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் கவனம் செதற விட்டாலும் சரி, அது வேஸ்ட்டு தாங்க. அந்த அளவுக்கு அதோட பலன் நிறைய பேர் நினைக்கலாம், வந்துட்டு ஏதோ இருந்தோம், சாப்பிட்டோம், வச்சோம், சுற்றி பார்த்தோம், அந்த மாதிரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோம், சர்டிஃபிகேட் வாங்கினோம், போனோம். அது எதுக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உணரணும். எதுக்கு வந்தோம், இங்கே என்ன நடக்குது, என்ன சொல்லித்தராங்க, அது நம்ம வாங்கினா நம்ம உடம்புல நம்ம இதில் என்ன மாற்றம் நடக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும், எல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக உணர்ந்து ஃபாலோ பண்ணி ஃபீல் பண்ணணும். அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. வேறு என்ன, நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக இந்த ஆசைகள் சொல்லிட்டேன்ல, ஆசைகளை சரிபார்த்தல், கோவமே படக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்லி தருவாங்க. அது எல்லாமே சொல்லி தருவாங்கங்க. சும்மா ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து மனக்கவலை எல்லாமே சொல்லி தருவாங்க. ப்ளஸ் நம்ம ஆள் மனசில் எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, கவலைகள், டிப்ரெஷன், அப்புறம் வந்து இந்த ரொம்ப நாள் மனசில் இருக்கிறது எல்லாமே அலசி ஆராய வச்சு இது பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு வர்த்துஃபுல்லான ஒரு கிளாஸ் தான். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிட்டேன்னா, ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க, கடவுள், பிரபஞ்சம் அந்த மாதிரி ஆர்வம் இருக்கவங்க போகலாம். இன்னொன்று, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு ஏன்டா வாழணும்னு இருக்குது, சூசைட் பண்ணி செத்துலாமா, எனக்கு இவங்கள பிடிக்கல, அவங்கள பிடிக்கல, இந்த வாழ்க்கை பிடிக்கல, என்னையே பிடிக்கல அப்படின்னு வெறுப்பில் இருப்பாங்க தெரியுமா, அடுத்து என்ன பண்ணனே தெரியல, ஏன்டா இருக்கும். அப்படி இருக்கவங்க தாராளமாக அந்த இடத்துக்கு போகலாம். போனால் நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுவீங்க. 100% நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒரு மாற்றம் நம்ம உடம்புலையும் சரி, நம்ம மனசுலையும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆழியார் அறிவுத்திருக்கோயில். பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. நான் வந்து அதுக்கு தகுதியான ஆளாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, நான் யார், கடவுள் எங்கே இருக்கிறார், பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்காண்டி போனேன். தெரிஞ்சுக்கிட்டேங்க, வேறு ஒன்றுமே இல்லை. கடவுள் நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கடவுள் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பிரபஞ்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே எனக்குள்ளே தான் இருக்குது, அவ்வளோதாங்க. உண்மையிலே அது எல்லாமே உணர்ந்துடலாம். கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கார், இந்த பிரபஞ்சமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம நினச்சா நம்ம உடம்புக்குள்ளே தானே இந்த பிரபஞ்சமும் கடவுள் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் நடத்தி வைக்க முடியும். அதுக்கு நம்ம தகுதியானவங்களாக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும், பியூரானவங்களாக இருக்கணும், ஒரு புனித ஆத்மாவாக இருக்கணும். எல்லா ஊரில் உள்ள எல்லா கேடுகெடுதலும் செஞ்சுட்டு, பாவங்கள் செஞ்சுட்டு, எது செய்யக்கூடாது எல்லாம் செஞ்சுட்டு, தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது, நல்லா இருக்கக்கூடாது, நான் அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறது, கெட்டவங்களாக இருக்கிறது, அடுத்தவங்க பொருளுக்கு, சொத்துக்கு, பணத்துக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு பாவங்கள் செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் அது செட் ஆகாது. புனித ஆத்மாவாக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே இதாக ஒன்று. அப்புறம் வந்து நமக்குள்ளே நம்ம போய் நம்ம தேடணும், அவ்வளோதாங்க. தேடி நான் போன பலனை வந்து நான் அடைஞ்சிட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பா வந்து இறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவை போய் நான் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம இறந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவையும் மகாதேவரையும் போய் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நான் ஆழியார் அறிவுத்திருக்கோயில் போனேன் இல்லையா, அங்கே வச்சே பார்த்துட்டேன். எங்கள் அப்பாவையும் பார்த்துட்டேன், பேசிட்டேன், மகாதேவரையும் பார்த்துட்டேன், பேசிட்டேன், இந்த பிரபஞ்சத்தையும் பார்த்துட்டேன். எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக விளக்க முடியாது. எதையுமே உண்மையை சொல்லுவாங்க தெரியுமா, தன்னை உணர்ந்தவன் சித்தனாகிறான், தன்னை உணராதவன் பித்தனாகிறான். கரெக்டு. நம்ம யார் அப்படின்னு நம்ம உணர்ந்தாலே வந்து நம்ம
சித்தராயிடுவோம். நம்ம யார் அப்படின்னு உணராமல் தான் வந்து தான் யாருன்னு உணராமல் தான் ஊரில் உள்ள பாவங்கள் அனைத்தும் செஞ்சுட்டு தீய ஆத்மாவாக இருக்காங்க நிறைய பேர். எல்லாராலையும் வந்து சித்தராயிட முடியாதுங்க, அது உண்மை தானே. அதுக்கு வந்து அவங்க பல பிரிவுகளாக எடுத்து புண்ணியம் பண்ணி அவங்களோட முன்னோர்கள் பெற்றவங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும், அவங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும், அவங்க புனித ஆத்மாவாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் எல்லாராலையும் சீக்கிரம் அடைய முடியாது. ஆனால் நான் சொல்கிறது வந்து நல்லவங்கன்னு இருக்காங்கல்ல அவங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே இந்த மாதிரி இந்த ஆர்வம் இருக்கிறவங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தாராளமாக நீங்கள் போகலாம். உங்களுக்கு யாருக்காவது ஆழியார் அறிவுத்திருக்கோயில் பற்றி தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நம்பர் தரேன், அங்கே உள்ள ஆஃபீஸ் நம்பர். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான இதை புக் பண்ணிக்கலாம். டீட்டெயில் அதாவது இந்தந்த கிளாஸு இப்பப்போ இந்தந்த டேட்டில் தான் இருக்குன்னு அவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க டீட்டெயில் அனுப்பிடுவாங்க. என்னென்ன டேட்டில் என்னென்ன கிளாஸ் இருக்குது என்ன இதுன்னு அனுப்பிடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரியாத பட்சத்துக்கு கால் பண்ணி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அவங்க தமிழில் தான் பேசுவாங்க. நீங்கள் வந்து தாராளமாக அவங்கள்ட்ட என்னென்ன சந்தேகமோ, எப்போ கிளாஸு என்ன ஃபீஸு எல்லாமே, ஃபீஸெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. ரூம் அங்கேயே கொடுத்துருவாங்க, சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க. என்ன ப்ராசஸ்ங்கிற சொல்லிடுறேன். நம்ம முன்னாடியே போகிறோம் அப்படின்னா முன்னாடியே கால் பண்ணி புக் பண்ணணும். உங்களோட ஊர் பேரை சொல்லி புக் பண்ணணும். ரூம் வந்து 7 பேர் இருக்கிற ரூமும் இருக்குது, 4 பேர் இருக்கிற ரூமும் இருக்குது, 2 பேர் இருக்கிற ரூமும் இருக்குது. இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். 7 பேர் இருக்கிற ரூம்னா 5 நாள் கோர்ஸுக்கு 3500 வரும். அதாவது கிளாஸு சாப்பாடு ரூமு எல்லாம் சேர்த்தே 3500 தாங்க. அப்புறம் 4 பேர் இருக்கிற ரூம் வேணும் எனக்கு, அதாவது 4 பெட் இருக்கும், 4 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு பாத்ரூம் இருக்கும். அப்படி இருக்க ரூம் வந்து 4500 அந்த மாதிரி. நீங்கள் காலில் புக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக போய் தான் வந்து நீங்கள் இங்கேருந்து போகிற வர சார்ஜெல்லாம் உங்களோடது. டேரெக்டாக போய் தான் ஃபீஸ் பே பண்ணணும், இங்கேருந்து பே பண்ண வேண்டாம். நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. அந்த டேட்டில் புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய்ட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ரூம் உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த ரூமில் போய் உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு குளிச்சு கிளம்பி அந்த டைமிங்க்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் மார்னிங் இங்கே போய் கிளம்பி போனால் போதும். நெக்ஸ்ட் டேலேருந்து 4 மணிக்கு எழுந்திக்கணும். 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டு 5 மணிக்கு டீ காஃபி பால் எல்லாம் வரும். உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி சாப்பிட்டு நேராக மணிமண்டபம், மகரிஷி வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட மணிமண்டபத்துக்கு போகணும். அங்கே வந்து தவம் பண்ணுற 1 hour அங்கே இருக்கணும். மூச்சு பயிற்சி அது முடிச்சுட்டு தவம் முடிச்சுட்டு நேராக உடற்பயிற்சி கூடத்துக்கு போகணும். அங்கே 1 hour உடற்பயிற்சிங்க சொல்லித்தருவாங்க, அதை பண்ணணும். அதை முடிச்சுட்டு நேராக காலையில் சாப்பாடு சாப்பிட போயிடணும். சாப்பிட்டு நேராக ரூமுக்கு போயிடலாம். போயிட்டு கிளம்பி நீங்கள் வந்து திரும்ப வந்து 9:45க்கு கிளாஸுக்கு வர சொல்லுவாங்க. இன்னொரு பில்டிங்க்கு அங்கே உள்ளேயே கிளாஸுக்கு போகணும். அங்கே வந்து அதுக்கப்புறம் 11 மணிக்கு டீ டைம். டீ குடிச்சு டீ காஃபி இந்த மாதிரி பால் இது இருக்கும், நீங்கள் குடிச்சிக்கலாம். திரும்ப கிளாஸ்க்குள்ளே போயிடணும். அது வந்து பிரேக் டைம். முடிச்சுட்டு போயிட்டு கரெக்டாக 1 மணிக்கு லஞ்ச். அங்கே வந்து வெஜிடேரியன் மட்டும்தாங்க, உடம்புக்கு ஹெல்த்தியானது மட்டும்தான் வச்சுருப்பாங்க. தீங்கு தர மாதிரி ஒன்று கூட இருக்காது. 1 மணிக்கு லஞ்ச் முடிச்சுட்டு நேராக நம்ம ரூமுக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப கிளாஸுக்கு போகணும். அது டைமிங் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ போயிட்டு திரும்ப ஈவினிங் வந்து டீ டைம் இருக்குங்க, ஒரு 5-5:30 அந்த மாதிரி. அப்போ வந்து டீ, லெமன் டீ, புதினா டீ, அந்த மாதிரி க்ரீன் டீ அந்த மாதிரி போய் குடிச்சிட்டு திரும்ப கிளாஸ்க்குள்ளே போயிட்டு திரும்ப ஈவினிங் கிளாஸ் முடிச்சு போயிட்டு 7 மணிக்கு டிஃபன் டைமுங்க, நைட்டு சாப்பாடு. போயிட்டு இட்லி இருக்கும், சப்பாத்தி இருக்கும். அப்படி போய் சாப்பிட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டு 9 மணிக்கு ரூமில் லைட் ஆஃப் பண்ணிடணும். 9 மணிக்கு படுத்துடணும், தூங்கிடணும் 9 to 9:30. அப்படி படுத்து கரெக்டான ஒரு சூப்பரான வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுங்க அங்கே. அது மட்டும் இல்லாது நம்ம அந்த தவம் காயக்கல்பம் சொல்ல மறந்துட்டேன். காலையில் ஈவினிங் 2 டைம் பண்ணணும். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லக்கூடாது, ஏன்னா யாருக்கும் சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கோம். யாருக்கும் சொல்லித்தரவும் கூடாது, அதை பற்றியும் வெளியே சொல்லக்கூடாது. காலையில் ஈவினிங் பண்ணணும். ப்ளஸ் வேறு என்ன பண்ணிவிட்டு உடம்பு உண்மையிலே சொல்கிறேங்க, எந்த ஒரு வலியும் இருக்காது. ஒரு தலை சுற்றல், தலைவலி, கால்வலி, மேல்வலி, வயிற்று வலி, கழுத்து வலி, எந்த வலியும் இருக்காது. உடம்பு அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். என்ன வேலை அதாவது பிரேக் டைம் விடுவாங்கல்ல, உட்கார மாட்டேங்க, நான் உட்கார மாட்டேன், படுக்க மாட்டேன். இந்த ரெஸ்ட் டைம்லாம் விடுவாங்க பிரேக் டைமில், படுக்கவே தோணாது, நடந்துக்கிட்டே இருப்பேன். படுக்க தோணவே தோணும், அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நம்ம தவம் பண்ணுறோம் இல்லையா, அதோட பலன் உடற்பயிற்சி எல்லாமே காயக்கல்பம் எல்லாமே பண்ணுறதுனால படுக்கவே தோணாது. அவ்வளோ ஒரு இது எப்படி சொல்லனே தெரியல, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். உட்காரவே மாட்டேன், படுக்கவும் மாட்டேன். பிரேக் டைமில் நடந்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ ஒரு உடம்பு சுறுசுறுப்பாக இருந்து என் வாழ்நாளில் எனக்கு விவரம் தெரிஞ்சு என் உடம்பு இவ்வளோ பிரிஸ்காக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ எனக்கு வந்து ரொம்ப மாதமாக எனக்கு கழுத்து வலி, ஷோல்டர் வலி, முதுகு வலிலாம் இருந்துச்சு. அங்கே போய் 2வது நாளே இந்த எல்லா வலியும் எனக்கு காணாமல் போயிடுச்சுங்க.
நிஜமாக சொல்கிறேன், அந்த வலி எதுவுமே எனக்கு இல்லை. வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வாவ், என்னாலே நம்ப முடியல, என்னடா இவ்வளோ நாளாக இருந்தது வலி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம தீட்சை வாங்குகிறோம் இல்லையா, தீட்சை வாங்கி தவம் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து தலைவலி வந்துச்சு எனக்கு வந்து. ஃபஸ்ட்டு டே வந்து ஆமாம் 2வது நாள் வந்து தலைவலிச்சது. 3வது நாள் கிளாஸில் வந்து கேட்டாங்க யாருக்கெல்லாம் தலைவலி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. நானும் கை தூக்குனேன். அப்போ சொன்னாங்க நீங்கள் எல்லாம் சரியாக பண்ணியிருக்கீங்க. அதை கொஞ்சம் பேர் தான் கை தூக்குனாங்க, அத்தனை பேரில் 100 பேர்கிட்ட இருந்த கிளாஸில். அப்போ சொன்னாங்க நீங்கள் எல்லாம் சரியாக பண்ணியிருக்கீங்க தவத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா தவம், அதில் வந்து தலைவலி வருமா, எல்லாருக்குமே வரும். அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா வருமா, எனக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலேங்க நான் வந்து போனதோட பலனை வந்து நான் முழுமையாக அடைஞ்சிட்டேன். நான் எதுக்கு போனனோ அதோட பலனும் கிடச்சிது, எனக்கு பதிலும் கிடச்சிது. ஸோ 2வது அகத்தாய்வுக்கும் நான் வந்து புக் பண்ணிவிட்டேன், அகத்தாய்வுக்கும் போகிறேன். இது மாதிரி ஒரு 7-8 கோர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் லைனாக முடித்து சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒரு என்ன தெரியுமா எனக்கு இப்போல்லாம் வந்து முன்னாடி விட இப்போ வந்து கோவத்தை நான் குறைச்சிட்டேன். முன்னாடி வந்து நம்மளை யாராவது திட்டினாலோ வச்சாலோ ஏதாவது கஷ்டப்படுத்தினாலோ மனசு கஷ்டமாக இருக்கும்ல, இப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, மன்னிச்சு விட பழகிட்டேன். அந்தளவுக்கு என்னை ஒரு மனுஷியாக மாற்றிட்டாங்க. முன்னாடி கோவப்படுவோம், திட்டுவோம், சபிப்போம், அந்த மாதிரி இருக்கும்ல. இப்போ வந்து சரி விவரம் தெரியாத பிள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுற அளவுக்கு மனப்பக்குவம் வந்துடுச்சு. அதனால் யார் எவ்வளோ இது யூடியூப்லேயே இருக்கட்டும் பேட் கமெண்டே பண்ணாலும் எனக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது, கோபம் வரலை. ஏன்னா அதான் தெரியுமே நம்மளுக்கு. அதான் நான் சொன்னல இந்த கிளாஸில் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு, யார் யார் எப்படி மனுஷங்க. இன்னொன்று இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது. இந்த உங்களுக்கு ஒன்று தெரியுமா, செய்வனை அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அதை பற்றி அங்கே சொல்லி கொடுத்தாங்கங்க. அதுனா என்ன, எப்படி, என்ன ஏது, அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ போதும், இது ஒரு வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ உங்களுக்கு ஆலியார் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதோட நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். இது பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை அவங்க கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.